1947இல் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை எவ்வளவு? நாளுக்கு நாள் பெட்ரோலின் தேவை அதிகரித்து வரும் நிலையில் அதன் பற்றாக்குறையும் விலை உயர்வும் மக்களை பீதியடைய செய்துள்ளன. இந்நிலையில் பெட்ரோல் விலை அதிகரித்து வந்த நிலையை அறிந்து கொள்வதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் நம் நாடு சுதந்திரம் அடைந்த போது பெட்ரோலின் விலை என்னவாக இருந்தது என்பதை அறிந்து கொள்வதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்தியா 1947இல் சுதந்திரம் பெற்ற போது 1 லிட்டர் பெட்ரோலின் விலை வெறும் 27 பைசாக தான். அதாவது ₹1 3.7 லிட்டர் பெட்ரோல் வாங்க முடிந்தது. அப்போது ஒரு சாதாரண காரின் டேங்க் சுமார் 40 லிட்டர் நிரப்ப ₹10 அல்லது ₹11 போதுமானது. ஆனால் இன்று அதே அளவு டேங்கை நிரப்ப ₹4000 மேல் செலவாகிறது. 1947இல் 1 லிட்டருக்கு 27 பைசாவாகவும், 1970இல் லிட்டருக்கு ₹1 1990இல் லிட்டருக்கு ₹5 விற்றது. 2002இல் 1 லிட்டருக்கு ₹26 2013இல் 1 லிட்டருக்கு ₹72 2026 1 லிட்டருக்கு சுமார் ₹104 விற்கப்படுகிறது. தங்கம் 1 கிலோவுக்கு ₹88 சுத்த எண்ணெய் 1 கிலோ ₹2 மிதிவண்டி ₹90 ஒரு வாரத்திற்கான மளிகை பொருட்கள் ₹1 வாங்க முடிந்தது. இந்த விலைகள் இன்று கேட்கும் போது நம்ப முடியாத மாதிரி தோன்றலாம். ஆனால் அப்போது மக்களின் வருமானமும் மிக குறைவுதான். அரசு வேலைகளில் தொடக்க சம்பளம் மாதத்திற்கு சுமார் ₹30 முதல் ₹50 மட்டுமே இருந்தது. 1973 மற்றும் 1979இல் ஏற்பட்ட உலகளாவிய எண்ணெய் நெருக்கடிகள் காரணமாக தான் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனாலே விலை அதிகமாகியுள்ளது. ரூபாயின் மதிப்பு குறைந்ததால் வெளிநாட்டிலிருந்து வாங்கும் பொருட்களின் விலை உயர்ந்தது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் கலால் வரி, மதிப்பு கூட்டு வரி போன்றவை உயர்த்தின. கச்சா எண்ணெய் டாலரில் வாங்கப்படுகிறது. ரூபாயின் மதிப்பு குறைந்ததால் எண்ணெய் விலை ரூபாயில் அதிகமாகிறது. வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் பெட்ரோல் பயன்பாடும் அதிகரித்துள்ளது. இந்த காரணங்களால் கடந்த சில வருடங்களாக பெட்ரோல் விலை மிகவும் உயர்ந்துள்ளது.